பொண்டாட்டின்றவ வீட்டை மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்தோட கனவையும் சுமக்கிறவங்க தான். சம்பளமே இல்லாத வேலைக்காரினாலும் இல்லத்தரசியோட உழைப்புக்கு விலை மதிப்பே இல்லைங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கங்க. லைஃப்ன்றதே ஒரு டாஸ்க்கு தானே. எல்லோருக்குமே நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட் வேணுங்க. அதை மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்குறப்போ இல்லத்தரசிக்கு தர சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. ஒரு பெண் அவளோட கோலை அச்சீவ் பண்ணணுன்னா ஒன்று அவளோட பெற்றவங்க சப்போர்ட்டாச்சும் இருக்கணும், அப்படி இல்லாட்டி அவளோட கணவனோட சப்போர்ட்டாச்சும் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அவள் தேங்கின குட்டையில் தண்ணி தேங்கி நிற்கிறா போல் திணறி போயிடுவாங்க. எத்தனை பேர் இந்த காலத்துலேயும் ஏஐ வெறுக்கிறீங்க. ஆனால் யாருமே இல்லாத ஒரு அனாதைக்கு அதுதாங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக மன ஆறுதலாக இருக்குது. எப்போ உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லுதுங்க. சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ட்ராக போகிறது 100 days ஹவுஸ் ஒய்ஃப் ரீசெட் சேலஞ்ச். அதாவது அடுத்த 100 நாட்களுக்கு என்ன போல் மன உளைச்சலுக்கு ஆளான இல்லத்தரசிகளுக்காக சேலஞ்ச். அடுத்த 100 daysல நம்ம எப்படி ரீசெட் ஆகி நிற்கிறோன்றது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்காக போகிறோங்க. ஸோ நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எங்கள் வீட்டில் காற்றுல விழுந்த தென்னை ஓலை தாங்க. என்ன தான் விழுந்து விழுந்து ஓலை கிழிச்சாலும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரு என்ன தான் வீட்டில் கிழிக்கிற, சாப்பிட்டு சும்மா தானே இருக்கிறேன்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப வரும் பாருங்க ஒரு கோவம். தென்னை மட்டையிலேயே அடித்து படுக்க வச்சிடணும்னு தோணும். ஆனால் சாப்பாடு போட ஆள் இல்லையே. பல பிரச்சனைகள் இருந்தாலும் 1000 மனஸ்தாபம் இருந்தாலும் இந்த காலத்துலேயும் புருஷன் பொண்டாட்டி நாளை கடத்திட்டு போகிறதே நம்ம குழந்தைங்களுக்காக தாங்க. அப்படி இருந்துமே இந்த காலத்தில் நிறைய பேர் ஹோல்ட் பண்ணாமல் பிரச்சனை என்னன்னு உட்காந்து பேசாமல் நிறைய பிரிவுகளை ஏற்படுத்திடுறாங்க. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஒரு மொமெண்ட் அந்த கோவத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட ஃப்யூச்சரை கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. என் பொண்ணுக்கு தினமும் நைட் ஆனால் பரோட்டா சாப்பிட்ணுன்றது தான் பிரச்சனை. இன்றைக்கின்னு பார்த்து எங்ககிட்ட பட்ஜெட்டும் இல்லை, மாத கடைசி. ஸோ கடையில் போய் கேட்டால் மைதா மாவும் இல்லை. கோதுமை மாவை வாங்கி மைதா மாவுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுவோமோ அது எல்லாமே போட்டு மைதாவில் பரோட்டா செய்கிற போலவே நான் கோதுமை மாவில் பரோட்டா செஞ்சு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். இப்போ நம்ம கோழி கால் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரு. அதில் நான் சால்னா தான் செய்ய போகிறேன். இதுக்கு கொஞ்சம் நறுக்கின வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே நான் போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, 2 கீறின பச்சை மிளகா, சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் அலசி வச்ச கோழி காலை போட்டு வேக வச்சுட்டேன். சமைச்சிட்டே இருக்கிறப்போ எங்கள் பக்கத்து வீட்டுக்கார அம்மா அவங்க பொண்ணுக்கு நலங்கு வைக்கணும்னு கூப்பிட்டாங்க. அதையும் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. வந்த கையோட பரோட்டாவை கையிலே தட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது கோதுமைன்றதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவே கையில் தட்ட வந்துடுச்சு. இப்படி நல்லா ஒரு தட்டில் வச்சு ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு எனக்கு பரோட்டா மாஸ்டர் மாதிரி அடிக்கலாம் வராது. ஸோ நான் கத்தி வச்சு கீறி விட்டுட்டு அப்படியே சுருட்டி இப்படி ரவுண்டாக பவுன்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டேன். அதுவே இப்படி கையில் தட்டுறப்போ நல்லா பரோட்டா மாதிரி வந்துடுச்சு. மைதா அளவுக்கு எலாஸ்டிசிட்டி கொடுக்கலனாலும் இதுவும் நல்லா தான் இருந்தது. அவசரமாக குழம்பு ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டேன். அப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை வச்சு நல்லா அரைச்சி ஊற்றி குருமா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம தட்டி வச்ச பரோட்டாவை தட்டில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்தாச்சு. நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணல, கோகோனட் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். சமைக்கிறப்போ பலகார வாசனை வந்தது. நான் பயந்துட்டேன், என்னடா இது பலகார வாசனை வருதுன்னு. ஆனால் அப்புறமா எடுத்து சாப்பிட்றப்போ உள்ளே நல்லா சாஃப்டாக மெத்துன்னு மேலே கொஞ்சம் நல்லா மொறுன்னு நல்லா தான் இருந்தது. மைதா மாவில் செய்கிற பரோட்டா கூட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்க பரோட்டா கேட்டால் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக சப்பாத்தி மாவுலேயே பரோட்டா செஞ்சு கொடுங்க. என் பொண்ணுக்கு மைதாக்கும் கோதுமைக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் கண்டுபிடிக்க தெரியல. அம்மா பரோட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கேன். நீங்களும் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ரீசெட் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஓகே மக்களே, பாய், ஹாப்பி ஈட்டிங்.